என்னுடைய கவனம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பிரிச்சுவல் சைடு போயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் சைடு போயிட்டுனா இந்த இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். முதல்ல ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. கைத்தட்டு வர்றது, இது வர்றது. நான் எதிர்பார்க்கலை. அன்னக்கிளி வந்து ஏன்னா இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு மியூசிஷியன்ஸினுடைய ரியாக்ஷனை நான் பார்க்குறேன் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு 2 சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுக்கு மியூசிஷியன்ஸு அவங்க ஏதோ அவங்களுக்கு அன்றைக்கி ஒர்க்கு நடக்கிற பாட்டை வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இப்போது இந்த சுத்தச்சம்பா பச்சை நெல் குத்தத்தான் வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டு வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்கிறப்ப அண்ணா நெல் குத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்குண்ணா, அதுக்கு போட்டுக்கலாம், சுச்சுவேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சண்ணா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அதுக்கு பாட்டு எழுதிட்டு போயிட்டு ரிதமெல்லாம் செட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வராத பேட்டர்னில் இந்த பாட்டு வந்துகிட்ருக்கு. அதான் சுத்தச்சம்பா பச்சை நெல் திங்கா திங்கா அந்த ரித பேட்டர்லாம் வந்து புதுசாக வருது. இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து சுற்றி நின்று கேட்குறாங்க. இவங்க யாரும் இது ஏதாவது சொல்ல வந்து ரொம்ப ஸ்பெல் பவுண்டாக நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை, கம்முன்னு அப்படி எப்படினாங்க கல் மாதிரி நிற்கிறானுங்க. டப்பாவிகளா என்னடா இது ஒன்றும் நல்லா இல்லைன்னாவது சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக என்னுடைய மைண்டு போயிட்டதுனால இந்த பாராட்டுகளோ திட்டுறதோ இதெல்லாம் வந்து என்னை வந்து பாதிக்கிறது இல்லை.